1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இது ஒரு 3 தடவை நல்லா அலசிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை எடுத்துக்கோங்க. இருத்துட்டு இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு இந்த தண்ணி இருத்துக்கோங்க. இருத்து ஒரு குக்கரில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 விசில் இதை விட்டு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் ஃப்ரை ஆனோடனே இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்து கலந்து விடுங்க. இது நல்லா உப்பி வந்த உடனே இந்த முந்திரியும் திராட்சையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதே நெய்யிலேயே ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இளந்தேங்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்து திரும்ப 1 நிமிஷம் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸை பார்த்துடலாம். 8 விசில் விட்டுருக்கோம். நம்ம இதில் சாதம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இதில் இந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் பாகை சேர்த்துருங்க. பாகை நல்லா இருத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிமண்டிலாம் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி இருத்துட்டு இந்த பாகோட அந்த சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தை நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான அந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். இதில் ஃபுல்லாகவே இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.